எனக்கு ஒரு மேல் பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்து செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்காங்க. யூரின் ப்ராப்ளம்க்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு செக்ஷுவல் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. என்கிட்ட வந்து அல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. செக்ஷுவலி ஆக்டிவ் பீப்புளில் ப்ராஸ்டேட் பெருசாக இருந்தது, அதனால் டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து அந்த ப்ராஸ்டேட் சுற்றி இருக்க மசிலை ரிலாக்ஸ் பண்ணும், உங்களுக்கு யூரின் ஃப்ரீயாக வர்றதுக்கு ஒரு பேசேஜ் கிடைக்கும். சுற்றி இருக்க மசில் ரிலாக்ஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு சீமன் விந்து வந்து சம்டைம்ஸ் யூரினில் மிக்ஸ் ஆகி வந்துடும். அதனால் வந்து விந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ரெண்டாவது, இந்த டேப்லெட்ஸ் ரொம்ப நாள் நம்ம எடுக்கும்போது வந்து பொறுமையாக வந்து உங்களுக்கு அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட், அந்த எரெக்ஷன்லாம் மைல்டாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது, லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ லிஃப்ட். இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெக்னிக் அண்ட் ஈஸி டே கேர் ப்ரொசீஜர். காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி ப்ரொசீஜர் தான். அந்த ப்ராஸ்டேட்டில் 2 சைடு இருக்க அந்த ப்ராஸ்டேட் லோப்ஸ் வந்து அந்த யூரின் பேசேஜை அடைக்கும். அதை வந்து நம்ம விரித்து ஒரு ஸ்டேப்லர், ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பரை வந்து டைட்டாக ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு நைலான் சியூச்சர், பர்மனன்ட் சியூச்சர் விச் இஸ் பயோ கம்பேட்டிபிள், அதை வச்சு ப்ராஸ்டேட்டை வந்து அழுத்தி வெளிப்பக்கமாக பிடிச்சிடும். அப்படி பிடிக்கும்போது ஒரு 4 சியூச்சர்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பேசேஜ் ஓப்பன் ஆகிடும். இது வந்து பெர்மனன்ட் பாடியிலே இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் இட் டசன்ட் ஹேவ் எனி செக்ஷுவல் சைட் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதோ ப்ளீடிங்கோ இல்லை அதனால் வர ப்ராசஸோ இல்லை. இது வந்து விந்து வர்றதையோ இல்லைனா எஜாக்குலேஷன்லேயோ இல்லை செக்ஷுவல் ட்ரைவ்லையோ எரெக்ஷன்லையோ எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ த லேட்டஸ்ட் technology which has come for sexually active people with enlarged prostate na UroLift.